வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு க்ரீம் ஆஃப் ஸ்பினச் சூப், நான் பாலக்கீரை வச்சு நான் சூப் தயார் பண்ண போகிறேன். ரொம்ப க்ரீமியாக, ரொம்ப அருமையாக நல்லாயிருக்கும். இந்த சூப் வந்து நம்ம லஞ்சுக்கு சர்வ் பண்ணலாம். நல்லா ஹெவியாக நல்லாயிருக்கும். இது நம்ம ப்ரெட்டோடு சாப்பிட்றப்போ ரொம்பவே அருமையாக இருக்கும். ஏற்கனவே நான் உங்களுக்கு சவுத் இண்டியன் வெர்ஷன் ஆஃப் க்ரீம் ஆஃப் ஸ்பினச் சூப் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இல்லை ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம பாலக்கெல்லாம் க்ளீன் பண்ணி நல்லா பொடியாக நறுக்கி அதை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். சுத்தமாக தண்ணி இல்லை இந்த பாலக்கில், எல்லாத்தையும் தண்ணியை வடி விட்டுட்டோம். ஒரு சூப் க்யூப் நம்மளுக்கு தேவைப்படும். பொடியாக வந்து பூண்டை நறுக்கி வச்சுருக்கோம். பால் தேவைப்படும். க்ரீமு, பார்ஸ்லே ஃப்ளேக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். பார்ஸ்லே உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். ரொம்பவே அருமையான சூப்பு. இந்த சூப் ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். The same recipe is also posted in YouTube English. YouTube English ஓட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். டீட்டெயில் ரெசிபி என்னோட பிளாகில் இருக்கும். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். நான் ஜஸ்ட் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் பூண்டு, ஸ்பினச்சு, சூப் க்யூப், பால், ஒரு அரை கிளாஸு தண்ணி சேர்த்து இந்த கீரையை மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த கீரை நல்லா வெந்துடும். பாலக் ரொம்ப ஈஸியாக வெந்துடும். ஸோ அப்பப்போ நான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன் பாலக் வேவுதான்னு. அப்பப்போ கொஞ்சம் ஸ்டர் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த பாலக் வெந்து போச்சு. ஸோ இம்மீடியட்டாக இறக்கி இதை நான் மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நீங்கள் கொஞ்சம் நேரம் ஆற விட்டு மிக்சியில் கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அரைக்கலாம். நான் அப்படியே மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். பாலக்கை விழுதாக அரைச்சிக்க போகிறேன். அது வந்து கொஞ்சம் கொரப்பாக விழுதாக அரைச்சாலும் பரவாயில்ல, நல்லாயிருக்கும் சூப்பில். இப்போ நம்ம இந்த பாலக்கு நல்லா விழுதாக அரைச்சிருக்கோம். இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எக்ஸ்ட்ரா பால் சேர்க்க போகிறேன். க்ரீமும் சேர்க்க போகிறேன். பார்ஸ்லே, இந்த டைமில் நீங்கள் உப்பு செக் பண்ணி உப்பு சேர்த்துக்கோங்க. மிளகு பொடி, உப்பு சேர்த்துக்க போகிறேன். க்ரீமும் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை மிக்ஸ் பண்ணி இந்த பாலக் சூப்பை மிதமான தீயில் வச்சு அடுப்பில் நான் கொதிக்க விட போகிறேன். ரொம்ப சிம்பிள் சூப். இது ஜஸ்ட் ஒரு கொதி வந்ததும் இந்த சூப் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் இதுக்காக நீங்கள் ஒரு ஒயிட் சாஸ் தயார் பண்ணி அந்த சூப்பை தயார் பண்ணணுன்னெல்லாம் அவசியமே இல்லை. இது ஒரு ஹெல்த்தியாக ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு ரெடி ஆகிடும். எல்லா பொருட்களோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே அருமையான சூப்பு, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த சூப்பை நல்லா கொதிக்க விட்டேன். கை விடாமல் கலரிட்டே இருந்தேன். ஏன்னா நம்ம க்ரீம் போட்டிருக்க தொட்டு அடி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ தீயறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த சூப் வந்து கொதித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் சர்வ் பண்ணிட்டேன். ஏன்னா க்ரீம் எல்லாம் மெல்ட் ஆகிடும். ரொம்ப நல்லா க்ரீமியாக நல்லாயிருக்கும். இந்த சூப்பை நான் பரிமாறிட்டேன். சுட சுட பரிமாறியிருக்கேன். ப்ரெட்டோட பரிமாறியிருக்கேன். ஒரு நல்ல ஹெவியான சூப்பு, ஏன்னா நிறைய க்ரீமெல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த சூப் மத்தியானம் தான் சாப்பிடணுன்னு இல்லை, நீங்கள் நைட் கூட சாப்பிட்லாம். நான் ஏற்கனவே வந்து டேமில் ஸ்டைலில் எப்படி க்ரீம் ஆஃப் ஸ்பினச் சூப் பண்ணணுன்ட்டு போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபி லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். எல்லா லிங்க்ஸ் டு மை பிளாக் அண்ட் சோஷியல் மீடியா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இந்த சூப் ரெசிபி நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா எனக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் இந்த சூப்பை லஞ்சுக்கு. பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ரீமியாக அழகாக வந்திருக்கு. ட்ரை பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியோடு மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. Thank you so much for watching. Bye-bye.